அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தொகுதி மறுவரை விவகாரத்தில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய முன்னெடுப்பு தென்னிந்திய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனாலும் பாஜக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை மூடி மறைப்பதற்காக முதலமைச்சர் இதை பேசு பொருளாக ஆக்குறாங்க. தென்னிந்திய அளவில் பேசு பொருளாக இருந்தாலும் தமிழகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறது நீங்க எப்படி பாருங்க? இல்லை, ஏதாவது இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1971 வரைக்கும் டீலிமிட்டேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. அதாவது பாராளுமன்ற தொகுதிகள் அப்படின்றது வந்து 497 தான் ஆரம்பிச்சது முத தேர்தலின் பொழுது. அதற்கு பிறகு பாப்புலேஷன் அதிகமாக அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எம்பிஸ் அதிகமாகணும்னு சொல்லிட்டு 3 வருடங்களாக நடத்தினாங்க. 1976 வந்து அது நிறுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாநிலங்களில் வந்து மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கிறது, மற்ற மாநிலங்களில் குறைந்து கொண்டிருக்கிறது. இப்போ தென் மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து எலெக்ஷன் நடக்கிறப்போ அங்கே 8 கோடி ஜனத்தொகை, நமக்கு வந்து தமிழ்நாட்டில் 4. அதனால தான் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 80 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இங்கே வந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை உத்தரப்பிரதேசில் வந்து 20 கோடிக்கு மேலே இருக்கு. ஆனால் நம்ம வந்து 8 கோடி தான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசில் அதிகமான எம்பிக்கள் வருவார்கள். அதனால் தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது வந்து ஒரு 24% எம்பிஸ் தான் இங்க இருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா அது 18% கீழே போயிடும். இது மாதிரி தொடர்ந்து வளரும் மாநிலங்கள் எல்லாம் தேய்ந்து கொண்டிருந்தால் நீங்களுடைய அங்கீகாரம் அப்படின்றது வந்து காக்கப்படாது. அதனால்தான் வந்து 50 வருஷம் இந்திரா காந்தி அம்மையார், அதற்கு பிறகு வாஜ்பாய், இவர்கள்லாம் வந்து 2026 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்காகவே ஒரு சூழ்ச்சி நோக்கத்தோட தான் வந்து அவங்க வந்து இந்த சென்சஸ் அப்படின்றது 2021 நடத்த வேண்டியதை அடுத்தது 31 நடக்கும். அப்ப 26 நம்ம அதை மாற்ற முடியாது. 29 தேர்தலை மனதில் வைத்து, என்ன ஏற்கனவே கடந்த தேர்தலில் பெரும்பான்மை இல்லாமல் பாஜக தோற்றிருக்கிறார்கள். அது மாதிரி இருக்கும்பொழுது அடுத்த தேர்தலில் உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களில் அதிக எம்பியை வச்சுக்கிட்டா தென்னிந்தியா பக்கம் பிரச்சாரம் கூட பண்ண தேவையில்லை. இவங்களை வந்து தனியா விட்டுட்டு நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை எங்கள் கழக தலைவர் அவர்கள் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.